போரடிக்கிறாள். நீங்க யாரு? போரடிக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னையும் என்னையும் அப்பா மாற்றி உன்னையும் என்னையும் பராக்கிரமசாலியாய் மாற்ற போகிறார். இப்ப இவ்வளவு சம்பவம் நடக்குது. ஒருத்தன் போரடிச்சிட்டு இருக்கிறான், அவனை தேடிதான் ஆண்டவர் வந்தார். இப்ப நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றேங்க ஐயா, உங்களை தேடிதான் ஆண்டவர் வருவார். போரடிக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் தெய்வம் வருவார். தூங்குகிறவனை பார்த்து வரமாட்டார். பொல்லாத காரியங்களை பேசுகிறவனை குறித்து வரமாட்டார். பொல்லாத விஷயங்களை யோசிக்கிறவனை குறித்து வரமாட்டார். நான் போரடிக்கிறேன் அப்படின்னா உன்னை தேடிதான் இயேசு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு வாங்கலாம். 6:4-6:12 வாசிங்களேன், கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலின்றாரு. நான் ரொம்ப வித்தியாசமானவன், என்னால முடியாது, என் தேவையை மட்டும் நான் சந்திப்பேன், என் குடும்பத்திற்கு தேவையானது மட்டும் நான் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சவன் சொல்றாரு. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, நிறைய பேர் இப்படித்தானே கேட்பான், அவரை நோக்கி என் ஆண்டவனே இவைகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நேரிடுகிறது? நீங்க உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஏன் இந்த சிறுமை பின்னாளில் உனக்கு நன்மை செய்ய, ஏன் இந்த சிறுமை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான் என்று நீ அறியும்படிக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் கேட்போம், ஏயா எங்களுக்கு நேரிடுது, ஏன் இதெல்லாம் நேரிட்டுச்சு, எங்கள்கிட்ட கடவுள் இல்லையா, எங்களை விட்டு போயிட்டாரா? இல்லடா, கடவுள் இருக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அனுபவிச்சிச்சு. கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க.